கருத்துக்களை ரெண்டு பேரும் மாறி மாறி பேசியிருந்தோம் பல இடங்கள். அதனால அரசியல் நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர பகைவனும் இல்லை. நீங்க தானே சார் சொல்லி நீங்க தான் சொல்லி அதே நான் கேக்குறேன். திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியின் ஆட்சியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சொல்லுங்க. திமுக என்ற கட்சி எந்த கட்சி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? காங்கிரஸ் தானே. 50களில் திமுக ஆரம்பிக்கிறப்ப காங்கிரஸ் எதிர்த்து திமுக ஆரம்பிச்சாங்க. அந்த திமுகவை தான் காங்கிரஸ் 2 தடவை டிஸ்மிஸ் பண்ணாங்க. மிசால தூக்கி பல பேரை தூக்கி உள்ள போட்டாங்க. ஜெயின் கமிஷன் அறிக்கையில சோனியா காந்தி அம்மா என்ன பிடிவாதம் பண்ணாங்க? திமுக அமைச்சரவையில் இருந்தா நாங்க ஆதரவு வாபஸ் வாங்கிறோம்னு சொல்லி திமுக கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட்டே குஜராத் கவர்மெண்ட் ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட்டை கவுத்தாங்க. அந்த அளவு முரண்பாடு இருந்தது. இப்ப 2 பேர் கொஞ்சம் குழாவுறாங்க. காங்கிரஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையும் விடுங்க சார். கலைஞரே உயிரோடு இருக்கிற காங்கிரஸ் கட்சியை பத்தி கூடா நட்பு கேடாய் முடியும் தானே சொன்னாரு. 2016 தேர்தல் முடிஞ்சோடனே அது காங்கிரஸ்க்கு அவர் கொடுத்த வர்ணனை தானே. கூடா நட்பு கேடாய் முடியும்னாரு. இப்ப எப்படி கூட நட்பா வருது? அதனால அரசியல்ல சூடாக விமர்சனங்கள் வைப்பதும் ஒரு ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல சில விஷயங்கள் சொல்றதும் அப்புறம் பின்னால அதெல்லாம் ரெக்கன்சில் ஆகுறதுன்றது பாலிடிக்ஸ் சகஜம். அதனால அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இயற்கையிலே நாங்க பல தடவை எலெக்ஷன்ல கூட்டணி இருந்திருக்கோம். பல விஷயங்கள்ல எங்களது கொள்கைகளை ஜெயலலிதா அம்மையார் எங்களை ஏத்துக்கிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ராமர் கோயில் கட்டுறதை ஆதரிச்சாங்க. ஆர்டிகல் 370 எடுக்கிறத அதை நீக்கணும்னு அவங்க பாராளுமன்றத்திலே பேசியிருக்காங்க. அதிமுக அதை ஆதரிச்சு வாக்களிச்சிருக்கு. சிஐ ஆதரிச்சு அதிமுக வாக்களிச்சிருக்கு. அதனால எங்களுக்கு அதிமுக கூட்டணி கட்சியா இல்லாத காலத்தில் கூட நட்பு கட்சி தான், தோழமை கட்சி தான். இப்ப கூட்டணி கட்சியாக வந்திருக்கிறாங்க. அதுல சந்தோஷப்படுறோம். திமுக கொஞ்சம் பயம் வந்திருக்கு. திமுக கூட்டணியிலையும் விரைவில் விரிசல் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி வந்தா திமுக இன்னும் பலவீனப்படும். ஒரு வாய்ப்பு இருக்கு. அது யாரு என்னன்னா இப்ப சொல்ல முடியாது. ஆனா வாய்ப்பு இருக்கு. விஜயோட நிலை என்ன சார்? நான் ஏற்கனவே என்னோட ஸ்டாண்ட் சொல்லிட்டே இருக்கேன். சினிமால இருந்து அரசியலுக்கு வந்ததுல தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தவிர, ஆந்திராவில் என்டிஆர் தவிர யாருமே வெற்றி அடையல. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் உச்சம் தொட்டவர்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லலாம். அதுக்கு அடுத்த லெவலில் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார், உச்சத்துக்கு போனார். அவரால் கூட முழு வெற்றி அடைந்து ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சராக முடியல. ஒருவேளை உடல்நலம் நல்லா இருந்தா செய்திருப்பார். அவருக்கு உடல்நலம் குறைஞ்சு போச்சுன்றது ஒரு துரதிருஷ்டம். வரலையே. எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க? கமலஹாசன் ஃபெயிலியர் இல்லையா? எவ்வளவு பேர் வரிசையா பட்டியல் போடுங்க. எந்தெந்த நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க. அதனால ஜெயிக்க முடியாது. விஜய்னாலே ஜெயிக்க முடியாது. அவரு அந்த யதார்த்தம் புரியறதுக்கு அவர் கொஞ்சம் நாளாகும். ஒரு தேர்தலையாவது ஒரு அடி வாங்கினாதான் நம்மளால எப்படிலாம் ஆட்சிக்கு வர முடியாதுன்றது அவருக்கு நிதானம் தெரிய வரும். அதுக்கப்புறம் அவர் கேன்சல் ஆயிடுவார். கூட்டணியை அது யோசிக்க ஆரம்பிச்சார். அது வரைக்கும் அவர் முதலமைச்சர் சிந்தனையில தான் இருப்பார். இப்ப பவன் கல்யாண் அவரு கட்சி ஆரம்பிச்ச உடனேயுமே அவருக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது. ஆனா அந்த நடைமுறை அனுபவத்துல ஒரு தேர்தலை சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு யதார்த்தத்துக்கு வர்றாரு. யதார்த்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. இப்ப தேசிய அரசியல் இருக்கிறாரு. அந்த மாதிரி விஜய் கூட ஒரு தேர்தலை சந்திச்சதுக்கு அப்புறம் வேணா அடுத்த தேர்தலில் அவருக்கு மனமாற்றம் ஏற்படலாமே தவிர முதல் எலெக்ஷன்ல யாருக்கும் அது சினிமாவில இருந்து வர்றவங்களுக்கு ஒரே வரும். விஜய் இருக்கிறது நல்லது கூட, எங்களுக்கு நல்லதான். விஜய் ஃபேக்டர் வந்து பிஜேபி ஃபேவர். பார்க்கலாம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விஜய் ஃபேக்டர். சார் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் மீடியாவில் சொல்லிட்டேன்னா நீங்க உடனே எல்லாம் சொல்லிருக்கீங்களா வெளியில? கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாரு. அந்த கொஞ்சம் எடுக்கிற ஓட்டுமே டிஎம்கே கூட்டணி தான் எடுப்பாரு. விஜய் வாங்குற ஓட்டுகள் திமுக கூட்டணி வாங்குற ஓட்டுகள் தான். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஒரு ஓட்டு எடுக்க முடியாது. அதனால கவலைப்பட வேண்டியது நீங்க தான்.